சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். கேரளா ஃபேஷன் ஜுவல்லரி வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுங்க. எங்கள் மச்சின்ச்சி இது ப்ராப்ளத்துக்காக வந்திருக்கேன் மேடம். சொல்லுங்க. கல்யாணம் பண்ணி 1.5 இயர்ஸ் ஆச்சுங்க மேடம். அவங்களுக்குள்ள ஒன்றும் எதுவும் தாம்பதி எதுவும் நடக்கலை. அதுக்கப்புறம் சொன்னாங்க அவங்களுக்கு இங்கே வசதி இல்லை, அவங்க தனியாக வச்சாதான் அவங்களுக்கு வந்து நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தனி கொடுத்தனும் எடுத்துன்னு போய் வைக்க சொன்னாங்க. தனியாக கூட எடுத்துன்னு போய் வச்சும் அப்புறம் அவங்க அண்ணன் வந்து எல்லாம் நான் எடுத்து பார்த்துக்கிறேன், இது வந்து நம்ம உள்ளுக்குள்ளே பேச வேண்டிய விஷயம், நம்ம வெளிப்படையாக பண்ண வேணாம். வெளிப்படையாக பண்ணால் 4 பேர் தெரிஞ்சு அசிங்கம் தான். சரி, ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க தான் செய்யுது. எல்லாமே இருக்கிறவங்க எல்லாமே உடனே ஆயிடுறது கிடையாது. கல்யாணம் 5 வருஷம் 6 வருஷம் ஆகி கூட குழந்தைங்க இருக்குது. சரி, சின்ன விஷயமா இருக்குது. நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணால் ஏதோ 2-3 ஒரு மாதம் ஒரு மாத்திரைக்கு எதிர்த்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஆகிறது சகஜம் தான். அப்படி பண்ணலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பண்ணல. இப்போது ரம்ஜான் பண்டிகை வந்துச்சு 1.5 மாதம் முன்னாடி. சரி, பண்டிகை வருது, பாப்பாவையும் மருமகையும் கூப்பிட போகலான்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேசினேன். நீங்கள் வாங்க போகலாம், வீட்டில் ஒரு 4 நாள் இருந்துட்டு உங்களுக்கு ஏதோ எங்களால் முடிஞ்சது செய்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட போனோம். இது கூப்பிட்டு பேசலான்னா நீங்கள் என்னன்னா பண்ணுங்கள், பொண்ணு இட்டுன்னு போயிட்டுங்க, இது சாமானும் காலி பண்ணிட்டு போய் நீங்களே வச்சுக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சு, இனிமேல் எதுவும் பண்ணுற மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுகிறேன். போனால் அவங்களால என்ன முடியுது போய் பாருங்கள் அப்படி. ஊரில் கூட ஸ்டேஷனில் போய் கேஸ் கொடுக்கலான்னா அவங்க யாரும் எடுத்து பேசவே இது கிடையாது, பேச மாட்டேன்றாங்க. என்ன பண்ணால் அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவரை கூப்பிட்டு இப்போ நாமளும் போய் பார்த்ததில்லை எல்லாரையும். இப்போ இதுதானா அவர் சரியாக இருக்காரா இல்லையான்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப அந்தரங்கமான விஷயம். ஆமாம் மேடம். ஏன்னா நல்லா இருந்து நம்ம குறை சொல்கிறேன்னா தப்பு. சின்ன ப்ராப்ளம் இருக்குன்னா ஓகே, அது எதுவும் போய் பார்த்து பேசி ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண அவங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா அவ்வளோ அவங்களுக்கு கூப்பிட்டு தனியாக சேர்த்து வச்சு அவங்க போய்ட்டு போகிறோம். நாங்கள் வேலை அவங்கவுங்க பார்த்துப்போம். இதுக்கு அவங்க அண்ணங்காரன் அவங்களுக்கு பொண்ணு உண்மையை பேசுகிறாளான்னு செக் பண்ணீங்களா? பேசவே மாட்டேங்கிறாங்க மேடம். பேசுறதுக்கு வீட்டில் கூட அப்படி தான், சைலண்ட்டு, ரொம்ப பேச மாட்டான். நீங்கள் கூப்பிட்டு என்ன பேசி பாருங்கள், அவன் தலையை மட்டும்தான் ஆட்டவை தவிர மற்றபடி வேறு எதுவும் கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் வரல. சாப்பிட்டியா அவ்வளோதான், மற்றபடி கேட்டால் அவ்வளோதான். அடுத்து வேறு கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா எத்தனை ஆன்சர் பேசுகிறேன், அது போல் பேச மாட்டாங்க அவங்க. அந்த பொண்ணு வந்து உண்மையை சொல்கிறாளா பார்க்கணும். நீங்கள் கூப்பிட்டு பேசுங்க மேடம். அவங்க எப்படி அப்பா இருக்கு? வந்திருக்காரா? வந்திருக்காரு. வணக்கம். பொண்ணுட்டு நல்லா பேசி பார்த்தீங்களா? பொண்ணுலாம் பேசிப்பேன். ஏமாற்றி கட்டின்னு போய் இது போல் செய்து வச்சுக்கிறாங்க. பொண்ணை வாய் பேசாத மாதிரி பண்ணிட்டுக்கிறாங்க. பேசுறதுக்கு வராத மாதிரி பண்ணிட்டுக்கிறாங்க. அவங்க பையன் அப்படி இருக்கிறதுனால இந்த வார்த்தை போய் சொன்ன போய் சொல்லிவிடும், போய் இதெல்லாம் நம்ம இருக்கிறதெல்லாம் வெளிச்சம் பண்ணிவிடும்,
சொல்லிட்டு பேசாத மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க. அனுப்பவே மாட்டேன்றாங்க. ஏதாவது சொல்லிடுவாங்கன்ட்டு அனுப்பவே மாட்டேன்றாங்க. அங்கேயே வச்சிருக்காங்க. சொந்தக்காரவங்க கொஞ்சம் சொந்தக்காரவங்க. அப்படியா? அதுல நாங்க ஏமாந்து குத்துட்டோம். இல்லைன்னா அவன் தெரிஞ்ச ஆளு தானே. சரி சொந்தக்காரங்க பண்ணிட்டா. இப்போ சொந்தம் கிடையாது மேடம், தூரத்து சொந்தம். ஏற்கனவே அவங்க அப்பா தாத்தா எல்லாம் என்ன சொந்தம் ரவுடி மாதிரி இருக்காங்க. வந்து அடிக்கிட்டு வராங்க 2 பேரும். அவன் கொஞ்சம் பேச திறமை இல்லை அவன்கிட்ட. அவன் எங்க மெரிமன் கிட்ட அவ்வளோ பேசுறதுக்கு திறமை இல்லை. இவங்க தான் பண்றது பூராமே, இவங்க தான் பண்றது பூரா. அவனை பயம் காட்டி வச்சுக்கிறாங்க, மூடி வச்சுக்கிறாங்க. இது போலலாம் நீ போய் கல்யாணம் பண்ணி பிறகு ஒரு பொண்டாட்டியை தண்ணி காய் வச்சு ஊற்றின்னு போகலான்னு இல்லை. வர்றது போதும், வர்றது போகுது. இதே போல் 2 மாதம் நாங்கள் பார்த்துன்னு இருந்தோம். சரிதான் சொல்லிட்டு நாங்கள் எங்கள் மச்சாங்கிச்செல்லாம் கூட்டின்னு வந்து உட்கார வச்சுட்டு கேட்டோம். ஏன்னா இப்படி கேட்டாக்கா, நான் சரி பண்ணிக்கிறேன், நான் சரியாக தாங்கிறேன், நான் சரி பண்ணிக்கிறேன், சரியாக தாங்கிறேன். இது போல் நீங்கள் 3 பொண்ணு வச்சுருக்கிறீங்க. அது நாங்கள் இங்கேருந்தாக்கா கல்யாணம் பண்ணி போக மாட்டாங்க யாருமே. இது போல் நான் வச்சுருக்கிறேன் போய் சொல்கிறான். கேட்டாக்கா அவன் மாமியாக்கார் வந்து கொடுமை செய்கிறாங்க. வந்து கொடுமை செய்துட்டு அனுப்பிச்சோம். நாங்கள் 2 பேரும் போய் என் பொண்டாட்டியும் என் பொண்ணு அனுப்பிச்சோம். பையனும் போயிடுனாடானாக்கா, நாங்கள் வந்துடுறோம் நாளைக்கு கல்யாணம் பண்டிகைனாக்கா, பண்டிகை இருக்குது நாளைக்கு. போய் அனுப்பிச்சாக்கா போய் காலையிலேருந்து உக்காந்துக்கிறோம். ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வந்து அப்புறமா சரிதான் பொழுது போச்சு. 4 ஆயிடுச்சு, 5 ஆகி போச்சு மணி. இங்கே வரணும் நாங்கள் அங்கேருந்து ராணிப்பேட்டிலேருந்து. அவங்க சரிதான்னு சொல்லிட்டு நாங்கள் கூப்பிட்டாக்கா வரவே இல்லை. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருந்தேன். அங்கேருந்து வந்து அவங்க அண்ணங்கிட்ட சொல்லிட்டு போகிறான். ஏய் என்ன வெட்டி வாங்கின்னு வரீங்களா இல்லையா, என்ன இட்டுன்னு போகாதீங்க, சட்டு பிடிக்கிறேன். ஏன்னா நான் அப்பமா இருக்கிறேன், சட்டு பிடிக்கிறேன். வெளியே போடா. நானும் என்ன பண்ணேன், பார்த்தோன்னா நான் போய் எங்கே போகணுமோ அங்கே நாங்கள் போகிறோம்டான்னு சொல்லிட்டு உடனே அவங்க தம்பிக்காரங்கிட்ட ஃபோன் பண்ணிக்கிறான். அவன் வெளியில் மடிக்கணும் வந்து நீ எப்படி போகிறது பார்த்துறேன்னு சொல்லிட்டு ஆளை கூப்பிட்டு சொல்லிட்டு ஓடுறான். போயிட்டு போனாங்க. உடனே பஸ் வந்துச்சு, நாங்கள் ஏறி வந்துட்டோம். அதில் ஏறி வந்துட்டாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு அங்கே யாராவது 4-5 நாங்கள் 2 பேரும் அவ்வளோ இருப்பாங்க. அவங்கள பயம் காத்து நாங்கள் 2 பேரும். அந்த பையன் இந்த விஷயத்த ஒத்துக்கிட்டாரா இல்லையா? எந்த பையனை? உங்க மாப்பிள்ளை மருமக ஒத்துக்குனா நான் சரி பண்ணிக்கிறேன், நான் சரி ஆனா வந்து பண்ணிக்கிறேன். மறைக்கிறாங்க. அவங்க அம்மா உள்ள ஆனா மறைக்கிறாங்க. அவங்க அம்மா எல்லாம் நீ கரெக்டா தானே இருக்கிற? நான் நல்லா தான் இருக்கிறேன். நான் தான் டாக்டர் கிட்ட வா. நீ எங்க நான் சொல்லுவேன்னா நீ சொல்லுவேன். உங்களுக்கு எந்த டாக்டர் நல்லா இதுல எக்ஸ்பீரியன்ஸோ பாக்குறாங்க ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இட்டுன்னு போகலாம். என்ன ப்ராப்ளம்னு சொல்லு. அவர் தப்புன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாமல் பண்ணலாம். நீ தப்புன்னு இப்படி பண்ணு, தப்பு தானே, இதான் சரியில்லைன்னு தெரியுது. உங்களுக்கு பிரச்சனை அதுதான். அவங்க வந்து டாக்டர் கிட்ட வரல. ஆமா, நான் பொண்ணுகிட்ட பேசி பார்க்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? சரிதான். என்னம்மா பிரச்சனை ஆக்சுவலி? பாசமா பார்க்கறதில்ல, பாசமா பார்க்கறதில்ல. உங்களை பாசமா பார்த்துக்கிறது இல்லையா? ஏன் அப்படி சொல்றீங்க? எப்பவுமே அப்படிதான் செய்றேன். என்னம்மா? எப்பவுமே அப்படிதான் செய்றேன். எப்படி செய்றாங்க? எதுவும் வாங்கி தரதில்ல, பாசமா பார்க்கறதில்ல. எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? 1.5 வருஷம். 1.5 வருஷம். 1.5 வருஷம். 1.5 வருஷமா நீங்க சந்தோஷமாவே இல்லையா? என்னம்மா பிரச்சனை? யாரு பிரச்சனை உங்களுக்கு? புருஷனா மாமியாரா? புருஷன். மாமியார் நல்லா வச்சிருக்காங்களா? மாமனார்லாம் நல்லா பாசமா இருப்பாங்களா? அப்புறம் உன் பிரச்சனையே நீ அவங்கள்ட்ட சொல்லல? அவங்க எல்லாம் பாசமா இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட தானே சொல்லணும். சொன்னப்ப என்ன சொன்னாங்க? பாசமா பார்த்துக்கிறேன். என்னம்மா? பாசமா பார்த்துக்கிறேன். நீ ஏன் நல்லா ஒழுங்கா பேச மாட்டேங்கிற? நல்லா பேசு. பயமா? தமிழ் தெரியாது, கொஞ்சம் தமிழ் தெரியாது. ஹிந்தியில பேசு. உனக்கு என்னம்மா ப்ராப்ளம்? நாங்க என்ன செய்யணும் உங்களுக்கு? ஸ்கூட்டர் மேல கவுத்தி. ஸ்கூட்டர் வேணுமா? எதுக்கு? உனக்கு ஸ்கூட்டர் வேணுமா? அவங்க சொல்லுவாங்க வண்டி வேணும். உங்க வீட்டுக்காரர் சொல்லுவாரா வண்டி வாங்கிட்டு வரதுக்கு? வீட்டுல இருந்து வாங்கி கொடுக்க சொல்றாரா? அதுக்கு தான் குடும்பப்படுத்துறாரா? வேற என்ன சொல்லியிருக்காரு?
வேற எந்த பிரச்சனை இருக்கா? சொல்லுங்க. தைரியமா பேசணும், இல்லைன்னு நாங்க எதுவுமே பண்ண முடியாது. மாமியார் வந்து வந்து அடிக்கிறாங்களா? நல்லா பாசமா இருக்காங்க சொன்ன. வீட்டுக்கார பாசமா வீட்டுக்கார பாசமா பாக்குறது இல்ல. மாமியார் எதுக்கு அடிச்சாங்க? சமையலுக்கு செய்யலன்னு அடிச்சாங்களா? வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க? இருக்காங்க. கொஞ்சம் வெளிப்படையா பேசுறீங்களா? என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு? நான் இங்கதான் வாங்கிட்டேன் மேடம். நான் இங்கதான் வாங்கிடுறேன். சென்னையில் வாங்க மாட்டேன். கொடுமை பண்றாங்க, அடிக்கிறாங்க. சென்னையில் வாழ மாட்டீங்களா? எங்க வாழ்வீங்க அப்போ? இங்க அம்மா வீட்டுல மெட்ராஸ்ல. அதுதானேம்மா சென்னை. உன் வீட்டுக்காரரோட வீடு எங்க இருக்கு? ராணிப்பேட். அங்க போக மாட்டீங்களா? ஏன்? கொடுமை பண்றாங்க, அடிக்கிறாங்க. வந்து வந்து வண்டி வாங்கின்னு வர சொல்றாங்க. வண்டி வாங்கின்னு வர சொல்றாங்க. போல நிலைமை பண்ணிட்டுக்கிறாங்க. அது போல நிலைமை பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. அது போல பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது போல அந்த நிலைமை பட்டுக்கிறான். அவன் திருடனாச்சு. அவன் திருடாவன். அவன் நல்லா உட்காருங்க. சரியில்லாதனால இந்த பொண்ணை பேசாத மாதிரி பண்ணிட்டுக்கிறாங்க. இப்பதான் இப்படி இருக்காளா? ஆமா, கல்யாணம் ஆகாத நல்லா தான் இருந்துச்சு. நான் ஆறு மாசம் வந்து பார்த்துட்டு தான் கல்யாணம் பண்ணிட்டு போனேன். அவங்க பண்ணி விட்டு அவங்க பையன் இது போல இருக்கிறதுனால தான் இத பேசாத மாதிரி பண்ணிட்டுக்கிறாங்க. நல்லா இல்லைனாக்கா நாங்க ஏன் கட்டி கொடுக்குறோம்? நாங்க ஆஸ்பத்திரி போய் பார்த்து. கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தாளா? நல்லா இருந்துச்சு. கலகலான்னு இருப்பா. கலகல நல்லா பேசுமே. நல்லா பேசி அவங்களை ஏன் அது போல இந்த கல்யாணம் பண்ணி போவாங்களா அவங்க? ஏமா உன் மனசுல ஏதாவது வருத்தமா? ஏன், என்ன வருத்தம்? ஆம்பளை சரியில்லை. ஆம்பளை சரியா பார்க்கறதில்லை. சித்ரா செய்யறாங்க. நாங்க தனியா இட்டு வந்து ரூம் வச்சு நாங்க வச்சுட்டு வந்தோம். சித்ரா அப்ப கூட வந்து அவங்க மாமியாக்காரி வந்து சித்ரா பண்ணிட்டு போறாங்க. கத்தியால குத்துட்டு வந்துக்கிறாங்க. கூட வந்தவங்க ஏன் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் விட்டுருந்தானே, ஏன் இது போலதான் சித்ரா செய்யறேன்னு சொல்லிட்டு 2 பேர் விட்டுக்கிறாங்க. அவங்க ஹிந்திக்காரங்க இருக்கிறாங்க அங்க பக்கத்துலயே. அவங்க போய் சொல்லிக்கிறாங்க, ஏன் இப்படி வந்து அவங்க பொண்ணை கொடுமை பண்றீங்க? நீங்க போய் அவ இஷ்டம் இல்லைன்னா போய் விட்டுருந்தானே. அவங்க சொல்லி அனுப்பிட்டாங்க. என்ன நீ ஏன் இப்படி உதறது? ஒண்ணு உடம்பு வந்து பேசக்கொள்ள சோறு ஆக்கி போறதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் இதுதான் அது கொஞ்சம் மக்கு தான் படிக்கிறதுல. அதனால நாங்கள் வச்சிருந்தோம். இவங்க வந்து சொந்தக்காரன்னு சொல்லிவிட்டு இவங்க நான் சரி பண்ணிக்கிறதுனால தான் நாங்கள் குத்தோம். இல்லைன்னா நாங்கள் குத்துக்க மாட்டோம். இவங்க இல்லை இது போல பண்ணி போயிட்டு இந்த பையன் இது போல இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது. இல்ல இத பாருங்க, இந்த பொண்ணு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தான் சொல்றீங்க நீங்க. ஆமா. ஆனா அவங்கள்ட்ட விசாரிச்சு பார்த்தாதான் தெரியும் அவங்க பக்கம் என்ன இருக்கு சொல்றதுக்கு. அது அந்த பையனை செக் பண்ணிடும். செக் ஆகணும். ஆஸ்பத்திரி போயிட்டு செக் ஆகணும். நாங்க அதுக்கு மேல் பட்டு நாங்க என்ன பேசலாம். சரி, நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் பேசிட்டு. ரொம்ப சித்ரால் பண்ணிக்கிறாங்க. இதுல யார் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட்? ஓகே, சொல்லுங்க ரியாஸ், நீங்க எவ்வளவு கூட பிறந்தவங்க? எத்தனை பேர்? நாங்கள் கூட பிறந்தவங்க மொத்தம் அண்ணன் தம்பி 4 பேர். 4 பேர். என்ன விஷயம் கூப்பிட்டு வரீங்க? அதான் கேட்கலாம். அதாவது நிதானமாக பேசுகிறேன் நான். அதாவது அவங்களுக்குள்ள வந்து என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. அந்த பொண்ணை வீட்டுக்காரங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தா உங்கள்ட்ட ஏன் தகராறு பண்ணணும்? அவங்களுக்குள்ள வந்து என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது மேடம். இருங்க, நான் சொல்கிறேன் கேளுங்க. நான் வந்து டைமாக வேலைக்கு போவேன், சாப்பிடுவேன், கரெக்டாக வேலைக்கு போவேன். என் வேலை என்னவோ அது வரைக்கும் தான். புரியுதுங்களா? அந்த பொண்ணு வந்து சமைக்க தெரியாது. எதாக இருந்தாலும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறேன். வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. இது அடுத்த மாதம் வந்தாக்கா அடுத்த மாதம் 2ஆம் தேதி 1 வருஷம் ஆக போகுது. நாங்கள் வீடு வந்து தனியாக வந்து ஷிப்காட்டில் வந்து தனியாக இருக்கோம்.
இப்போ வந்து அந்த பொண்ணு அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்லவே மாட்டேறாங்க. சரி, உங்க மனைவியை பத்தி சொல்லுங்க. நல்லா கலகலான்னு பேசுவாளா? அவங்கெல்லாம் நல்லபடியா இருக்கும். நாங்கள் அந்த பொண்ணுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தா கூட அந்த பொண்ணு பெருக்க முடியலன்னா கூட நான் எடுத்து பெருக்கிறேன், வெளில கூட பெருக்கிறேன் நான். அதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் கூட கூச்சமே பட மாட்டேன். நான் இருக்கிறது சொல்ற பாருங்க. இல்ல, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? உங்களுக்கு திருமண வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருக்கா? எனக்கு இருக்கிற பிரச்சனையே அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க மட்டும்தான் இப்போ இருக்க. அல்லது பொண்ணு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல? பொண்ணால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பேசி பார்த்தேனே, சரியா நார்மலா பேச மாட்டேங்கிறாளே. அதுதான் அது என்ன பிரச்சனை? அது கூட நான் அப்பா என்ன சொல்றாங்கன்னா, நல்லா இருந்த பொண்ணு நீங்க தான் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு. மேம் நான் ஒரு நிமிஷம் பேசலாமா? அதாவது நீங்க அவரோட அண்ணன். எஸ், அவங்களோட அண்ணன். அதாவது வந்து கல்யாண வாழ்க்கையில வந்துட்டு அவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் தப்பு நடந்துச்சு தம்பி மேல நான் குறை சொல்றேன்னு சொல்லாதீங்க. ஸ்டார்டிங்ல வந்து கல்யாணம் ஆன புதுசுல 3 மாசத்துல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது இவன் வந்து வேலைக்கு போகல, அங்கேயே போயிருந்தேன். அவங்க ஊர் வந்து நம்ம ஊர்ல இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு, நம்ம ஊருக்கும் அவங்க ஊருக்கும். இவர் போயிட்டு அங்கே லீவ் போட்டு போயிட்டு அங்கே உட்காந்துடுறாங்க. அதனால வந்து நான் வந்து கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணுறேன், பீஸ் ரேட் வேலை செய்கிறவன். இப்போ வந்து நம்ம தேவையான டைம் நம்ம வந்து வேலை முடிச்சு கொடுக்கணும். அது நான் சத்தம் போட்டேன். ஆள் வந்து இவர் வந்து அங்கேயே போய் உட்காந்துறது. அதனால என்ன ஆச்சுனாக்கா, மாமியார் வீட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் இங்கே வந்து உட்காந்துறான், கொஞ்சம் ஒரு மாதிரி தரக்குறைவாக பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் நான் கூப்பிட்டு நான் கண்டிச்சேன். நான் ஏன் இது மாதிரி பண்ணுறேன்? மாமியார் வீட்டுனா எப்பாவது ஒரு டைம் போ, நான் கூட தான் போகிறேன், நீ கூட போ, 1 வீக் இருக்கிறியா இரு. அதாவது ஏதாவது ஒரு காரியம் ஏதோ ஒருனாக்கா போ, விசேஷம்னாக்கா சும்மாலாம் போவாதப்பா அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் என் கூட தான் கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ண இருக்கிறாரு. அதாவது நான் உங்கள்கிட்ட சொல்லி எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நான் சொல்கிற பேச்செல்லாம் கரெக்டாக கேட்குறாரு. அதாவது இவனே போகிறான், வந்து சமைக்க வராது, எந்த வேலையும் தெரியாது இவங்க ஒய்ஃபுக்கு. இப்போ வந்து சாப்பாடு கூட ஒரு நேரத்தில் அது பட்னியாக இருந்துச்சுன்னா இவர் ஹோட்டலேருந்து போய் சம்பாரிச்சு எடுத்துன்னு போய் ஹோட்டலேருந்து வாங்கிட்டு போய் கொடுத்துருக்காரு. இவரை சமைச்சு கூட போட்டுறான். அது வந்து அவனோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு தெரியுது. நாம வந்து கூட இருக்கிறவன் அவன் வந்து அழுகுறது வந்து என்னால் தாங்க முடியல. ஏன் அப்படி? அதாவது அது வந்துட்டு சின்ன வயசுலேருந்து அது ஃபால்ட் இருக்கு மேடம். அதாவது பிரைன்ல வந்து அவங்களுக்கு ஏதோ ஃபால்ட் இருக்கு. பட் அவங்க அப்படி சொல்லல, அவங்க உங்க பையன் மேலதான். சரிங்க மேம், நான் அது கூட நான் அக்செப்ட் பண்றேன். நீங்க வந்து கன்சல்டிங் நீங்க அனுப்பிச்சு விடுங்க நீங்க டாக்டர்கிட்ட. நான் ஒரு டைம் வந்து அதாவது இவங்க கூட்டு போறது கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருந்தாங்களா? அந்த பொண்ணே வந்து சின்ன வயசுல இருந்து அதே மாதிரி இருந்து இருக்குது. அது வந்து எதுவுமே பேச்சு இல்லாம மூளை வளர்ச்சி வந்து அதாவது 5 வயசு பையனுக்கு இருக்கிற மூளை வளர்ச்சி தான் அதுக்கு இருக்குது. நீங்க வேணா நீங்க கன்சல்ட் கூட பண்ணீங்கன்னாக்கா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் இங்க வந்துருது வேஸ்ட் தெரியுமா? எனக்கு வந்து மாப்பிள்ளை நான் அவங்க கூட கூடாது, அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, எனக்கு வந்து இது வரைக்கும் வந்து ஒரு துணிமணி எடுத்து கிடையாது. கல்யாணம் பண்ணதுலேருந்து எதுவும் பண்ணது கிடையாது. அங்கே போனால் மதிக்கிறது கிடையாது. அங்கே போனாக்கா அந்த ஏரியாவில் இருக்க பக்கத்தில் இருக்கவங்களாம் இப்படி இருந்து உள்ளே வராங்க, புசுக்குன்னு வந்து உட்காந்து ஏதோ பேசிக்கிறாங்க, போயிடுறாங்க, வராங்க, புசுக்குன்னு வராங்க, போகிறாங்க, பேசுகிறாங்க. அது என்னதான் பேசிக்கிறது, என்ன சொல்றது? இப்போ வந்திருக்கோம், இப்போ வந்து ஒரு பட் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வரதட்சணை எல்லாம் வாங்கி கல்யாணம் பண்ணீங்களாமே? வரதட்சணை வாங்கி எல்லாம் என் தலைமையில வச்சுக்கினேன். கேளுங்க, அதெல்லாம் நல்லா டெலிகேட் பண்ணுங்க. ராணிப்பேட்டிலேருந்து வந்து நான் நல்லா செலவு பண்ணியிருக்கிறேன் ஆடம்பரமா. அது வந்து நேர்களுக்கு வந்து புரியும், நாளைக்கு புரியுதுங்களா? நான் வந்து கஷ்டப்படுங்கிறது எப்படி இருக்குது மக்கள் தான் மேடம் சொல்றது. என்ன சொல்றது? இப்போ வந்து அக்கம் பக்கத்துல யாருன்னா பேசினா புரியும். என்ன சொல்றது? நம்ம டிவியில வந்து என்ன வேணாலும் பேசிடலான்னு பேசிட்டு கூடாது. என்ன சொல்றது? நாளைக்கு வந்து நம்ம அங்கதான் போய் வேலை செய்யணும். தம்பி, உங்க பிரச்சனை என்னப்பா? எனக்கு வந்து அமைதியா இருக்கணும், அதுதான் எனக்கு பிடிக்கும். இல்லப்பா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்கள்ட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதனால பொண்ணை நல்லா வச்சுக்கிறது இல்ல, கொடுமைப்படுத்துறீங்க. எனக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது மேடம். நான் சொல்றேன் பாருங்க, இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு இப்படி இருக்கிறதுக்கே காரணம் நீங்க தான் சொல்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நான் வந்து இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல எந்த பாதிப்பும் வந்தது கிடையாது எனக்கு. சொல்றேன் பாருங்க, இதுக்கு முன்னாடி நான் இங்க பல்லாயிரத்துல மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்றாங்க தெரியுமா உங்களுக்கு? அது அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க நேர்லயே சொல்லிட்டாங்க தெரியுமா? அது சொன்ன பிறகு தான் தனியாகவே போனது நாங்கள் ஷிப்கார்டுக்கு. அவருக்கு தெரியும்ல என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு. அதாவது அங்கே கேளுங்க, அது வந்து புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயம். அது எப்படி நாம் போய் அண்ணன் கிட்ட போய் சொல்ல முடியும், இல்லை நீதிபதி கிட்ட கூட சொல்ல முடியும்? சொல்லுங்க, புரியுதா? நாம் வந்து டக்கு புக்குன்னு பேச முடியாது எதா இருந்தாலும். எனக்கு எனக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது மேடம். இவங்க வந்து கொஞ்சம் அமைதியா மனைவியோட சந்தோஷமா நல்ல வாழ்க்கை நடத்துறீங்களா? நாங்க வந்து நல்லபடியா இருக்கோம். நாங்க ராணிப்பேட்டில உங்க 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் அந்த பொண்ணு அப்படி போய் பேசுதாங்க? அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை அதான் நான் ஆரம்பத்துல இருந்தே கேட்டுக்கிறேன். நான் ஆரம்பத்துல இருந்தே அதே பிரச்சனை தான் எனக்கு. நீங்க வந்து எதுவா இருந்தாலும் நீங்க டாக்டரை வச்சு நீங்களே கன்சல்ட் பண்ணீங்க மேம். ஏன்னாக்கா இவன் மேல குற்றச்சாட்டு இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. அவர் மேல என்னப்பா குற்றச்சாட்டு எல்லாம் இல்லைங்க மேம், அப்படி இல்லை. அவங்களுக்கும் வந்து ஆகிறதுல ஆயிடும், புரியுதுங்களா? நமக்கும் ஒண்ணு இருக்குது, உறுத்துது. அதாவது என்னன்னாக்கா, அது வந்து பொண்ணு வந்து மூளை வளர்ச்சியே இல்லை மேம், நாங்க காமிச்சிருக்கோம் நாங்க டாக்டர் கிட்ட. அதுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வந்து என்ன யாரு என்ன சொன்னாங்க தெரியலைங்களா மேம். ரம்ஜானுக்கு கூட்டின்னு போனாங்க, அப்பாவும் அம்மாவும் வந்து பொண்ணை கூட்டின்னு போனாங்க.
அதோட கூட்டின்னு ரம்ஜான் முடிச்சு கூட்டின்னு வரேன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் போய் சொல்லியிருந்தா அவங்க வீட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட கேளுங்க, அவங்க வந்து பேகும் கையுமா என்கிட்ட வந்து சாவி கொடுத்தாங்க. அது எப்படி மேம் நான் வாங்கிட முடியும்? அதாவது எங்கள் வீடும் அவங்க வீடு ஒரு தெரு தான் முன்ன பின்ன வருது. அவங்க எடுத்துன்னு வந்து என்கிட்ட சாவி கொடுக்குறாங்க. அவர் வந்தால் எங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இன்ஃபார்மும் பண்ணல. நான் இந்த மாதிரி ஒன்று பொண்ணை கூட்டின்னு போகிறேன் அப்படின்ட்டு இவர்கிட்டையும் சொல்லலை, அவங்க அம்மா கிட்டேயும் சொல்லலை. கட்டின்னு வந்தது அவங்க தானே, அவங்களுக்கு தான் முதல் மரியாதை தரணும். அப்படி இல்லைன்னா ஃபோன் பண்ணியாவது அம்மா கிட்ட இல்லைம்மா நான் கூட்டின்னு போகிறேம்மா பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. நான் வந்து தனிப்பட்ட நான் என்னோட வாழ்க்கையில் நான் வந்து கரெக்டாக இருக்கிறேன். என்னோட விஷயம் பார்க்கறதுக்கு தம்பி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பொண்ணோட நிலைமைக்கு காரணமே நீங்க தான். அப்படி இல்லைங்க, நீங்க வந்து செக்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் மேம். 5 வயசோட பிரைன் இருக்குது மேம். நான் இப்போ கூட கண்டிப்பா சொல்றேன். நான் காமிச்சதுனால தான். அதாவது நான் ஒன்றும் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இல்லை. அதுக்குள்ள வந்து இவங்க கூட்டின்னு போயிட்டாங்க. அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அப்படி இல்லைன்னா நீங்களே பொதுவாக நீங்களே இருந்து அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுங்க மேம். அவங்க வந்து சந்தோஷமா தான். ஆனால் வந்து பொண்ணு வந்து கரெக்டாக இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக நான் என் தம்பியை இப்போ கூட கூட்டின்னு போகிறேன் நான் சந்தோஷமா. இப்போ இல்லை, நீங்கள் 1 வருஷம் கூட டைம் கொடுங்க, 2 வருஷம் கூட கொடுங்க. அது வந்து அவங்க வந்து திருப்தி அவங்க வரட்டும், கூட்டின்னு போகிறாங்க. இப்போ வந்து அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நம்ம வந்து பேசினா தான் தெரியும். அவங்கள கூப்பிட்டு பேச நீங்க ஒரு மாதிரி சொல்றீங்க, அவங்க வேற மாதிரி சொல்றாங்க. அவங்க உங்க பொண்ணு தரப்புல தான் பிரச்சனை சொல்றாங்க. பொண்ணு குத்தும் போய் பிரச்சனை போய் வாழ்றதுக்கு தான் கொடுப்போம். நாங்கள் ஏன் போய் பிரச்சனை சொல்கிறோம்? அவங்க நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு. என்ன நீங்க இப்போ சொன்னீங்களா? அதை அவர்கிட்ட சொல்லுங்க. என்ன மேம் இப்போ சொன்னீங்கல்ல? ஆமா நான் சொன்னேன். பிரச்சனை என்னன்னு பொண்ணுக்காக கல்யாணம் ஆன கெட்டு போறதுக்காக. இருங்க ஒரு சரிப்பா, நான் போய் சொல்றதாவே இருக்கட்டும்பா, புரியுதா? மேடம் இருக்காங்க, மேடம் என்ன பண்ண இல்ல நீங்க இப்ப ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, நான் சொல்றேன். அதாவது உங்க பொண்ணுக்கு இருக்கிறது வந்துட்டு சின்ன வயசு 5 வயசோட பையனோட மூளை தான் உங்க பொண்ணுக்கு இருக்குது. அது டவுட்டா இருந்தா ஒரு டாக்டர் வச்சுன்னு போய் கன்சல்ட் பண்ணுங்க. என்னது சின்ன பையன்? 5 வயசு பையனுக்கு இருக்கிற மூளை தான் உங்க பொண்ணுக்கு. 5 வயசு? ஆமா, அது இருப்போது 6 மாசம் போய் வந்து சோத்தை துணுக்கிட்டு வந்து பார்த்து போனீங்களே, அப்ப தெரியல அது இல்ல உங்களுக்கு. யாருக்கு? நம்ம அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி நம்ம பாக்கலாம். லட்ச ரூபாய் கொடுத்துறாங்க. லட்ச ரூபாய் அதோட நகை எல்லாம் உங்ககிட்ட தானே இருக்குது. அது போல இருக்கும்போது அதோட நகை அதிகமா எல்லாரும் நீ வாங்கி போயிட்டு அது போல இருக்கும்போது அவங்க பெரியவங்க கேக்குறாங்க. இப்ப நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்களாச்சும் உங்க வைஃப் ஆச்சு, புரியுதா? 6 மாசம் இப்ப சொல்றதுக்கு வாய்க்குது. அந்த டைம்ல சொல்றது தானே என் பொண்ணு பத்தி இப்படி கீது. நீங்க என்ன சொன்னீங்க? 7 லட்சம். ஆமா, உங்களுக்கு என்ன எந்த பிரச்சனை இல்லைங்களா? இப்ப வந்துட்டு என்ன பண்ணா, ரம்ஜானுக்கு கூட்டின்னு போனாங்க. கூட்டின்னு போனவங்க வந்து கூட்டின்னு போய் எப்படி கூட்டின்னு போனாலும் அது மாதிரி கூட்டின்னு வரணும். அப்படி இல்லைன்னாக்கா பையனுக்காக கூட்டிட்டு நீ ஆம்பிட்டானா அவன் ஆம்பிட்டானா அவர்லாம் இல்ல தேடி வரல. எங்க வீட்டை தேடி ஏன் வரீங்க? ஆம்பளை தானே அவன், ஆம்பளை தானே. நீங்க உட்கார்ந்து யார்கிட்ட இருக்குது பொண்டாட்டி? எங்க இது வரலாம்ல. என்ன பொண்டாட்டி? நீ பேச, அவன் பேச. நீ கூட்டின்னு போனீங்களா? சொன்னீங்களா? அவனுக்கு சொன்னீங்களா? சொல்லாத. அவன் காலையிலிருந்து ராத்திரிலிருந்து கேள், பொண்ணு கேள். அமைதியா நேத்திலிருந்து போன் பண்ணாங்க. போன் பண்ணி தான் அம்மா இதை பண்ணாங்க. அமைதியா உட்காந்து பேசுங்க. ஒரு நாள் மினிடாவை உங்களுக்கு போன் போட்டுறா இல்லையா? மினிடாவை போன் போட்டுங்க இல்லையா? இப்ப நீங்க அந்த பையன் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கலையா? குற்றச்சாட்டு கொஞ்சம் நான் சொல்றது கேளுங்க. நீங்க அந்த பையன் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்களா இல்லையா? அதே மாதிரி அவங்க உங்க பொண்ணு மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதேதான் மேடம் பிரச்சனை. இவருக்கு வந்து தனியா போயிடுங்க வைக்க கூடாது. கேட்டு பாருங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டு பாருங்க. சரி, அம்மாவை விட்டு தனியா போறாங்க. அப்ப கூட போய் எல்லா பிரச்சனையும் சமாளிச்சு. ஒரு நிமிஷம் தம்பி ப்ளீஸ். நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ அந்த பொண்ணு மேல ஒரு குறை சொல்றீங்கல்ல, அது மாதிரி அவங்க உங்க மேல ஒரு குறை சொல்றாங்க. புரியுறதா? நீங்க அந்த பொண்ணு மேல சொன்ன குறைக்கு என்ன ஆதாரம் அதை சொல்லுங்க. நீங்க கூட்டு போறதுக்கு 20 நாள் முன்னாடி, புரியுதுங்களா, உங்க பொண்ணை கூட்டு போய் காமிச்சிட்டோம் நாங்க. அதோட மூல வளர்ச்சி வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அதாவது 5 வயசு பையனுக்கு இருக்கிற பிரைன் தான். அதாவது நம்ம சொன்னா மட்டும் தான் செய்யும், புரியுதா? மத்த நேரத்துல அவன் பாட்டுக்கு அமைதியா தான் உட்காந்து இருப்பாங்க. பசங்க என்ன செய்யறாங்களோ அதுதான் இருக்குது, புரியுதுங்களா? அது வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இது பண்ணோம். அதுக்குள்ள இவர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பைசா வந்து தேவைப்பட்டுச்சு. பைசாக்காக தான் நம்ம வந்து வெயிட் பண்ணியிருந்தோம். பைசா வந்த பிறகு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்குள்ள வந்து உங்க அப்பா வந்து இந்த மாதிரி நான் பொண்ணை வந்து இப்போ ரம்ஜானுக்காக கூட்டின்னு போறேன்னாங்க. என்கிட்ட வந்து லாஸ்ட் டைம் நடந்தது இதுதான்ப்பா. அவங்க வந்து கேட்டார் என்கிட்ட, என்னப்பா கூட்டின்னு போட்டுமான்னு சொல்லிட்டு. என்கிட்ட கேட்காதப்பா, ஏன்னாக்கா அம்மா வந்து ஒரு மாதிரி டைப்பு, இவன் வந்து ஒரு மாதிரி டைப்பு, புரியுதா? 2 பேரும் வந்து தேவையில்லாம நான் மாட்டின் முடிக்க வேண்டியது. என்னோட குடும்பமே பெரிய விஷயமா இருக்குது. அதனால நான் சொல்லிட்டேன், நான் ஒண்ணு உன் மருமகன் வந்தானாக்கா நீ இப்போ பார்த்து பேசி கூட்டின்னு போ. அப்படி இல்லையா அம்மா கிட்ட, அம்மா தான் கட்டி கொடுத்தாங்க, அவங்களுக்கு போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு கூட்டின்னு போப்பா அப்படின்னு.
இல்ல நீங்க இப்படிதான் அவன் என்னடா திருடா மாதிரி இப்போ ஒளிஞ்சு வச்சுக்கிறானாக்கா என்ன அர்த்தம் அதுக்கு? திருடா மாதிரி ஒளிஞ்சுட்டானா அதான் நான் கேட்டேன். நான் அவர்கிட்ட நான் கேட்டேன் திருடா மாதிரி ஒளிஞ்சு வச்சுக்கிறானா இருப்பா ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் இருப்பா. அவங்க லாஸ்ட் டைம் நடந்ததுதான் நான் சொல்றேன். நீ அன்னைக்கு இல்ல அரு கட்டுவனே காத்தாந்து நாங்க போட்டோமே போன் போட்டோம்ல என்ன பண்ண வரும்போதெல்லாம் உனக்கு காசு கேட்ட நீ வரும்போதெல்லாம் காசு கேட்ட நீ குத்தம் இல்ல எதுக்காக குத்தம் காசு இதெல்லாம் வந்து பேசுப்பா. இப்ப பாருங்க அவங்க வந்து காசு அதெல்லாம் இருக்கு அது தனியா இப்படின்றதும் அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. அமைதியா உட்காருங்க புரியுதா? எப்பவும் போல வரும் அவன் பையன் ஒன்னும் அவங்களுக்குள்ள ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது புரியுதா? அப்படி டவுட் இருந்தானே நீ 2 பேரும் கூட்டு போயிட்டு நீ செக்அப் பண்ணிக்கோ. அவங்களை என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியோ பண்ணிக்கப்பா புரியுதா? ஆனா வந்து என்ன ஃபால்ட் இருந்தாலும் ஆனா வந்து 2 பேரும் 100% வெளிய வரணும். இப்ப சொன்னல அது கரெக்ட். அதுதான் நான் எனக்கு தேவை. ரைட் அதுதான் எனக்கு. அதான் இல்லாம ஒண்ணுக்குள்ள ஒட்டிக்கினே இருந்தானு வெச்சுக்க. அது தேவையில்லாத இது உனக்கு. அதான் ஒண்ணு எனக்கு. அதான் சரி இருங்க. அவங்க ரெடியா இருக்காங்க அது. ரைட். நாங்க ரெடியா இருக்கோம். எஸ் மேம். ரைட். என்ன ரைட். மெடிக்கல் டெஸ்ட் பண்ணனுமா? டெஸ்டிங் யாருக்கு? 2 பேருக்குமே. 2 பேருக்குமே. ஆமா 2 பேருக்குமே. 2 பேருக்கு. இது வந்து அரசாங்கத்துல நான் செய்வேன். அரசாங்கத்துல தான் செய்வேன் நான். பிரைவேட்ல எல்லாம் செய்ய மாட்டேன். எங்கனா பார்க்கலாம். நீ கூப்பிடுறதுல என்ன பிரச்சனை? ஏன் எங்களுக்குள்ள தகராறு பண்ணிட்டு? நான் அத கேக்குறேன் நான். பொதுவா போலாம். புரியுதா? பொதுவா போலாம் அப்படினா சொல்லாத. இருங்க உங்க மருமக என்ன சொல்றாங்க? பிரச்சனை நான் வந்துட்டேன். என்னத்துக்கு தான் வந்துட்டீங்க? எந்த பிரச்சனையும் இல்ல சொல்றாங்க. இல்ல. பிரச்சனை இல்ல மேடம். கேளுங்க. நான் சொல்லின்கிறேன் ஆரம்பத்துல இல்ல மேம். ஒரு வேளை சைனிங் கூட வரல மேம். நீங்க கேளுங்க மேம். மேல ஏதாவது குறை சொல்றியா நீ? இங்க கேளுங்க. அதுக்கு வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு ஆமாவா இல்லையா அது மட்டும் சொல்லுமா. நீங்களே உங்க பொண்ணுட்ட கேளுங்க. கேளுங்க. நீங்க சொன்னீங்களே குறை சொன்னான்னு. हमारे कई को बार रोई तू आको என்ன बरोबर नहीं करना रोई तू இதெல்லாம் குழந்தைகிட்ட கேக்குற மாதிரி எல்லாம் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இல்ல பிரச்சனை நாங்க வந்து அது அழுது எதுக்காகனாக்கா இப்ப கேளுங்க எம்என்ஆர் கேளுங்க. இருங்க இப்ப கேளுங்க. முன்னாடி கேளுங்க. எதுக்கு அழுத? तू कई का बात सरोतियो நீங்க தமிழ்ல பேசுங்கங்க. எதுக்காக நீ அழுத? சரியில்லை பிரச்சனை. சரியில்லை. சரியில்லைன்னா சரியில்லை பிரச்சனை. மா சும்மா இருப்பா நீ. அவங்க கிட்ட கேக்குறாங்களே கேளுங்க மேம். நீங்க சரியில்லைன்னா பிரச்சனை. ஃபர்ஸ்ட் தூங்குதில்லை பக்கத்து தூங்குதில்லை. அதாவது இது வந்து ஒரு அடக்கமான பொண்ணு. நான் வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன். அதே போல் வந்து இவங்க 2 பேருக்கு வந்து ஆகாது. இவரு அவங்க அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க பாருங்க. ஆகவே ஆகாது. எப்போவுமே வரமாட்டாங்க எங்கள் வீட்டாண்ட. இவர் மட்டும்தான் ஒரு வாட்டி அங்கே போய் நாங்கள் வந்து மெட்ராஸில் வந்து இவர் வீட்டுக்கு பார்த்துட்டு போனேன். அதுக்கப்புறம் அதுக்கோசம் வந்துட்டு போகிறான்னு நினைக்கிறேன். அந்த கணக்கு தீக்கிறதுக்கோசம் வந்துட்டு போயிருக்காரு. இவரு மரியாதைக்கு ஒரு வாட்டி வந்தார், சாப்பிட்டாரு, கிளம்பிட்டார். புரியுதுங்களா? அவ்வளோதான் அவர் சாப்டர். இவர் என்ன திரும்ப பண்ணார்? கல்யாணத்தை ஆனதுலேருந்து சொல்கிறேன் பாருங்க. அங்கே வந்து போயிட்டு வந்துன்னு இருந்தோம். கல்யாணம் ஆனதுலேருந்து போயின்னு வந்துன்னு இருந்தோம். எப்போ அக்டோபர் மாதம் வரைக்கும். அக்டோபருக்கு 1 மாதம் முந்தின புரியுங்களா? 1 மாதம் முன்னாடி சுற்றி வந்துனுக்குறோம். ஏன்னாடா பொழைச்சிக்க தெரியாதா அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் அவரே வந்தார். அவரே அட்வான்ஸ் கட்டினார். புரியுதுங்களா? அம்மா வீட்டில் போய் வந்தேன் நான். 1 மாதம் இருந்தேன். அக்டோபர் மாதம் ஆகிப்போச்சு. அக்டோபர் மாதம் 2ஆம் மாதம் அவரே வந்து வீட்டு அட்வான்ஸ் கட்டிட்டு இங்கே கேளுங்க. புரிஞ்சுங்க. அவர் வந்து ஒரு 5000 ஒரு விஷயம் சொன்னாலே அதுக்கு பதில் சொல்லுங்க. அவர் வந்து பேசுகிற மாதிரி எதுவுமே விஷயம் பேச மாட்டாங்க. புரியுதுங்களா? இது வந்து இதெல்லாம் வந்து விஷயம் வந்து பெரிய நான் இப்படி தான் எனக்கு அவ்வளோதான். இதுக்கு மேல அவங்க வீட்டுக்கே போய் கூட இப்படிதான் செய்வேன். புரியுது. ஆனா வந்து நான் அதனால தான் நான் சொல்றேன். நான் 2 பேர் மேலே ஃபால்ட் இருக்குல்ல, செக் பண்ணிக்கங்க. நான் வந்து அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் நான் அவங்க வீட்டுக்கு அப்படிதான் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவங்க இப்படிதான் தனியா நாளைக்கு அந்த பொண்ணு வரும்போது 100% கேமரா ஆயிட்டு தான் வரும். இப்படிதான் புரியுதா? அப்ப வரையும் சும்மா வேலை செய்ய முடியும், சம்பாதிக்க முடியும், பத்திரமா பாத்துக்க தான் முடியும். அவ்வளவுதான் முடியும். இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நீ தனியா போய் சொன்னா தனியா கூட போயிட்டேன். இப்ப எங்க போட போற? இன்னைக்கு 2 பேருக்கும் இப்ப சொன்னாரு பாரு அவரு, அந்த வார்த்தை தான் 2 பேருக்கும் சைலண்டா இருப்பாங்க. இது ஒரு அவங்க ஜட்ஜ்மென்ட் அவங்க பண்றாங்க. இப்ப அது கூட இது அதுக்கப்புறம் என்னடா அப்புறமா நான் கூப்பிடுற இடத்துல வா.
வந்து இரு. ஆர்மியில தூக்கி இல்லையா, போடு அப்படி கம்முனு வேற ஏன் இடத்துல கம்முனு இருந்தியா? பெஜார் இரு. பண்ணிக்கிறேன் வாழு. தம்பி நல்லா இரு. இதெல்லாம் சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் நல்லா இரு. இல்ல மேடம் இவங்க ஆரம்பத்துல இருந்து இப்படிதான் பண்ணிக்கிறாங்க மேம் ஏன் ஒரு நிமிஷம் வந்து பார்த்து தயவு செய்து பார்த்து எவ்வளவு நாள் அவங்க எல்லாம் வேணாம் இங்க பொண்ணும் வாங்க. பையனும் மார்ச் கேட்கணும். மாசம் அவங்களுக்குள்ள 10ஆம் தேதி ஏதாவது கல்யாணம் சேர்ந்துச்சுனாக்கா ஆயிடுச்சு. ஒரு இங்க தீர்வு என்னங்க பொண்ணு பொண்ணும் பையனும் அவங்களே பேசிக்கிட்டோம் புரியுதுங்களா அவங்கள வச்சு பேசிங்க ஏன்னா அவங்களும் தேவையில்ல நானும் நீங்க தேவையில்ல ஒரு விஷயம் பண்ணுங்க நீங்க இந்த பக்கம் உட்காருங்க. நீ உன் புருஷன்ட்ட போய் உட்காருமா. பேசுமா இங்க என்ன நடக்குது தெரியுமா இப்போ அவங்களுக்குள்ளவே ஆகட்டும் இவங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்ல இப்போ உங்க ரெண்டு பேருக்கு எந்த பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் இல்ல கேளுங்க நான் அவள்ட்ட. அதான் சொல்லிருக்கிறேன் அங்க உட்காந்து சொன்னேன் இப்படி உட்காந்து இப்படிதான் சொல்லிருக்கிறேன் புரியுதா ஆரம்பத்துல இருந்த போயிட்டு தனியா வந்துடலாம்னு சொன்னேன் அவங்க வர முடியல அவங்க அப்பா பிரச்சனை பண்ணி தான் அப்ப கூட தனியா அனுப்பிச்சு சரி வச்சாரு தம்பி நீங்க உங்க மனைவி கிட்ட பேசுங்க. அம்மா வீட்டுல இருந்து எங்க எல்லாம் வேணாம் இங்க சம்பாரிச்சு வந்து எல்லா காசும் போயிடும் அப்படின்னாரு சரி 5000 ரூபாய் அவங்களே அட்வான்ஸ் கட்டி அவங்களே வீட்டுல கொண்டு போய் தனியா உட்கார வச்சாங்க சேத்துப்புரு மாதிரி அதுக்கப்புறம் இருந்துச்சப்பா. சேத்துப்புரு மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் சொல்லாத என்னது? எனக்கு சமைக்க தெரிஞ்சனால தானே நீ தப்பிச்ச அது சொல்லு என்னது? இல்லன்னா ஜெயில உட்கார வச்சிருப்பீங்க ஏதோ கொஞ்சம் நஞ்ச தெரியறனால என்னது? சின்ன வயசுல இருந்து அவங்க சம்பாதிக்கிறனால போட்டுங்கிறது எல்லாமே இல்லடா. அதாவது இப்ப இதெல்லாம் இருங்க ஒரு நிமிஷம். பொதுவா நீங்க புரியுதா? ஒருத்தர் எதுவும் இருக்கீங்கல்ல, பேசக்கூடாது நீ. மனசாட்சியோட சொல்லணும். அடுப்பாங்கரையில இருந்து இருங்க ஐயா, ஒரு பாத்து நிமிஷம் மனசாட்சி புரியுதா எல்லாரும் கை கட்டின்னு கம்முன்னு நின்னு இதான் சைலண்டா பண்ணுவாங்க. இருப்பா ஒரு நிமிஷம். ஒன்று சைலண்ட் இரு. ஒண்ணு சைலண்டா இருக்கலாம் நான் சொல்லாத சொன்னேன். கையை கட்டின்னு கம்முன்னு தான் நாங்க நிக்கணும் நீ. சொன்னோம். புரியுதா உங்க அம்மா 3 கிட்ட மாசம் நான் சும்மா கேட்டுக்கணும். இருந்தல்ல உங்க அம்மா கிட்ட கேட்டுக்கணும் நீ. 1.5 வருஷமா நீ எனக்கு கம்முன்னு தானே இருந்த நீ சரிதான், அப்புறம் நான் சொல்லிதான் என்னதான் பார்த்தோம். செஞ்ச நீ நான் உனக்கு நீங்க இதுல கொஞ்சம் என்னதான் பிரச்சனை பேசாம இருக்கீங்களா? சொல்லிதான் குத்தம். பிரச்சனை Hello, என்னக்கா நீ excuse தான் me. பிரச்சனை ஐயாஸ் ஒரு வீட்ல நீங்க ரொம்ப செல்லமா வளர்த்திருக்கலாம் எல்லாம் ஓகே. ஆனா வீட்டு வேலை தெரியல சமைக்க தெரியலன்னா ஒரு வேலைக்கு போறது பையன் என்ன பண்ணுவான்? நீங்களும் வேலைக்கு போறது ஆளு தானே. ஆமா உங்களுக்கு மனைவி அந்த வீட்டுல சமைச்சு போடணும், வீடை சுத்தமா வச்சுக்கணும், குடும்பத்தை பார்க்கணும். அது மட்டும் இல்ல அவங்க கூட வெளியே போய் வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வரலாம். அது உங்க விருப்பம், அவங்க விருப்பம். அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு நல்லா ஸ்மார்ட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறது நியாயமான விஷயம் தானே. ஆமா மேடம் நீங்க ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்க எங்க பொண்ணுக்கு சமைக்க தெரியாது, வான்னு உட்கார சொல்ல கூட தெரியாது சொல்றீங்க. அதனால பிரச்சனை இருந்திருக்கலாம்ல அந்த அவங்களுக்கு பையனுக்கு. தெரியும் தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணுவோம் நாங்க போறோம் நாங்க குடும்பத்தோட இருக்கிறோம் ஒண்ணா இருக்கிறோம் கொஞ்சம் கத்து கொடுத்துக்கிறோம் இப்ப இவங்களும் தனியா விட்டுட்டு போல மேடம் அவங்களுக்கு வந்து பிரைனை பத்தி தெரியாது மேம் சத்தியமா தெரியாது அவங்களுக்கு ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்சது வந்து தங்கச்சி 3 months தான் இருக்காங்க எனக்கு மேடம். தெரியும் இருப்பா நான் பேசிட்டு வரேன். இப்ப வந்து இவங்க பேசுறது பார்த்தா இவங்களுக்கும் ஒண்ணும் இல்ல இவருக்கும் எனக்கும் தான் ஆக மாட்டேங்குது பார்த்தாங்க பார்த்துட்டு வந்து அது கொஞ்சம் சமைக்க தெரியாதுன்னு தெரியும் சரி நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பசங்களும் கூட இருக்காங்க இருந்தா கொஞ்ச நாள்ல கத்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நாங்க பண்ணிக்கிறோம் போக கத்துக்குவா செய்யறது சமையல் செய்யறது எல்லாம் அவ இன்னும் கத்துக்கலையே. சமைக்க தெரியுமாமா அவனுக்கு? செய்யறா மேடம் இல்லப்பா இப்போ செய்யறேன்னு நீங்க இன்னைக்கே சொல்லக்கூடாது. சாப்பிடலாம் மேடம் கிட்ட பேச இன்னைக்கே சாப்பிடலாம் மேம் கண்டிப்பா சரி என்னன்னா இவர் சொன்னாரு சாப்பாடு கூட போடாம உடம்பெல்லாம் இழைச்சு போச்சுன்னு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா நான் சமைச்சு போட்டதுனால கொஞ்சம் உடம்பில்லை. கண்டிப்பா மேம் போடுவாராமா அவருக்கு? நான் ஹவுஸ் ஓனர் நம்பர் தரேன் நீங்களே கால் பண்ணிக்கங்க புரியுதுங்களா அவர் சமைச்சு போடுவாரா? ஆரம்பத்துல இருந்தே சமைப்பேன் நானு இல்ல சொல்றா கேளுங்க. அப்படிதான் சொல்லுவேன் இருங்க சரிங்க மேம் சமைச்சு போடுவாரா? இல்லை நான் தான் சமைச்சேன். ஆமாடி நீ சமைப்பியா இல்லையா? உங்க வீட்டுல யாரு சமைப்பாங்க? நான் தான் சமைச்சேன். இவர் சமைச்சதே கிடையாதா? ஆ? சமைச்சாரு. சமைச்சு இருக்காரு சமைச்சு நீங்க 2 பேரும் சாப்பிடுவீங்க, சந்தோஷமா இருப்பீங்க வீட்டுல. அப்புறம் ஏன் அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ற? அப்புறம் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ற? இவன் பிடிக்கலையான்னு கேளுங்க அப்படின்னா அதுனா எதனா ரெஸ்பான்ஸ் இவரை பிடிக்கலையா உனக்கு? எதனா பண்றானான்னு கேளுங்க பிடிக்கலையா? என்ன சொல்லு பிடிக்கல. பிடிக்கலையா ஓகே ஏன் பிடிக்கல என்னன்னு கேளு அது கூட கேளுங்க ஏமா பிடிக்கல? ஓகே மேம் நீங்க வந்து டாக்டர் நீங்க அனுப்பிச்சு இப்போ வந்து உங்க அண்ணன் கிட்ட என்ன பேசினாங்க 2 பேர் இருக்காங்க உங்க அண்ணன் 2 பேர் அண்ணன் கிட்ட பேசினாங்க சைலண்டா இருப்பா எதுக்கு இதெல்லாம் நம்ம வந்து உங்க அண்ணன் கிட்ட கூட பேசலாம் மேடம் எதுக்குப்பா? உங்க அண்ணன் 2 பேர் இருக்காங்க பேசணும் நான் என்னப்பா எதுக்கு என்ன? அவங்க வந்து பிடிக்கலன்னு சொல்றாங்க எதனா காரணம் எதனா சொன்னாங்களா அவங்களாண்ட அப்படின்னு கேளுங்க இவங்க கிட்ட வந்து நிதானமான பதில் கிடைக்காது நிஜமானமே சொன்னாக்கா இவங்க அண்ணன் கிட்ட நிஜமான பதில் இருக்குது அதனால தான் கூப்பிட்டு பேசுங்க என்ன பதில் இருக்கு? அவங்க அண்ணன் கிட்ட வந்து இந்த பையன் வந்து பிடிக்கலன்றாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேளுங்க அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் எடுக்கலாம் அவங்க அம்மா கிட்ட பேச சொல்லு. அவங்க அம்மா கிட்ட எல்லாம் வேணாம் அவங்க அம்மா வந்து செல்லமான இது நான் வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் நான் அவங்க ஆரம்பத்துல இருந்தே அண்ணன் அவங்க அம்மா இல்ல. மட்டும் தான் பேசும்போது தெரியும் இதெல்லாம் அதுக்கு
புரியுங்களா? நானே வந்து அவங்க அம்மா பேர் சொன்ன பிறகு தான் நான் கூட்டின்னு போவேன் ஊருக்கு கூட்டின்னு போவேன், கூட்டின்னு வருவேன். அவங்க அம்மா பேர் மட்டும்தான் சொல்லும், அண்ணன் பேர் கூட சொல்லாது. நான் வந்து அண்ணன்கிட்ட வந்து 2 பேர் அண்ணன்கிட்ட பேசணும். நான் இப்போ நான் வந்து எங்கள் அண்ணனை கூட்டின்னு வர சொன்னேன். அண்ணன் பேர் என்னம்மா? அவங்க அண்ணன் பேர் இப்போ சார் சல்மான். அது என்ன சொல்லிச்சு 2 பேருக்கும் டாக்டர் கிட்ட அதே தான் நாங்கள் இப்போ நான் முடிவு அதான் 2 பேரும் இட்டுன்னு போயிட்டு வந்து நல்லா இருந்தாங்க சேர்த்து வைக்கிறோம். நீங்க கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் அதுதான், பண்ணுங்க. வேற எதுவும் இல்லை. தம்பி, நீங்க உங்க மனைவிட்ட பேசுங்க. உங்களுக்குள்ள நீங்க தனியா தானே கொடுத்தனம் பண்றீங்க, உங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்ல. எங்களுக்குள்ள ஒன்றுமே இல்லை மேடம். இப்போ சொன்னீங்கன்னாக்கா எனக்கா நாங்கள் வந்து எப்போவுமே வந்து புரியுதுங்களா, எப்போவுமே வந்து இப்படி தான் இருக்கோம். நாங்கள் வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியில போனாலும் சரி பேசிக்கிறது கிடையாது. ஜாலியாக அந்த மாதிரி தான், அவ்வளோதான். சமைச்சுக்குவோம், சாப்பிட்டுக்குவோம், அதுக்கப்புறம் வேலைக்கு போவோம், வருவேன், அவ்வளோதான். ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்குள்ள வேலைக்கு போயிடுவோம், அவ்வளோதான். கேளுங்க, அண்ணன் வீட்டுக்கு போவோம், அம்மா வீட்டுக்கு போவோம், அதோட சரி. இவங்க வீட்டுக்கு போனோம்னாக்கா இவங்க அம்மா வீட்டுக்கு மட்டும் இவங்க அம்மாவை பார்க்கணும்னு சொல்லுவா. மாசத்துல ஒரு மட்டும் கூட்டிட்டு போயிட்டு வருவேன் நான், அவ்வளோதான். மற்றபடி வேற எங்கேயும் கூட்டிட்டு கிடையாது. இந்த பையனோட பிரச்சனை புரியுறதா உங்களுக்கு? இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் இருக்கிறேன். இல்ல தம்பி, அது இல்லப்பா மேடம், அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க உங்க சைடு மட்டும் பாக்காதீங்க. உங்களை அவரோட இடத்துல நீங்க இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். டபுள் வேலை செய்யணும். அதாவது வந்து ஃபேக்டரி ஒர்க் வந்து பார்க்கணும், வீட்டு வேலையும் கவனிக்கணும். ஒரு துணி மணி கூட துவைக்கிறது இல்லை மேம். இன்னும் மச்சான்கிட்ட தான் பேசணும் சொன்னாரு. எனக்கு என்ன தெரியும் முக்கியமா வந்து சொல்ல பிடிக்கலன்னு சொன்னேன்ல, சொல்லு. எதுக்கு நீங்க அவர்கிட்ட பேசணும் சொன்னீங்க? எனக்குள்ள பிரச்சனை என்னக்கா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து அவங்க வீட்டு பக்கம் தான் பிரச்சனை பண்ணி நிற்கிறாங்க. அவங்க இப்போ வந்து ரம்ஜான் புரிஞ்சுங்க ப்ளீஸ். சொல்லுங்க. அவருக்கும் ஏதோ மனசுல இருக்கு, அவர் வெளிப்படையா சொல்ல முடியாம உட்கார்ந்துருக்காரு. புரியுதுங்களா? அதுதான் பிரச்சனை. இப்போ நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவர் ரொம்ப ரொம்ப வெகுளியான பொண்ணு, கிராமத்துல அதுவும் இல்ல, அப்படி வளர்ந்துட்டா. சோ இது எப்படி ஒருத்தர் மேல இன்னொருத்தர் பழி போட்டுக்கிறத விட்டுட்டு நீங்க எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து இது எப்படி 2 பேர் சந்தோஷமா இருந்தாலும் இவனுங்க விட மாட்டேன்றாங்கல்ல. அண்ணங்காரங்க மாமியார் காடுங்க அவனுக்கு போய் குறைச்சல் பண்ணிக்கின்னு இருந்தா எப்படி அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க? சரி, தம்பி அண்ணனுக்குள்ள அந்த பக்கம் குடுக்கல் வாங்குறதெல்லாம் பெரிய தப்பு கிடையாது. உங்க தங்கச்சி அவர் பார்க்காம காசு கொடுக்காம வீட்டுல சமையல் பண்ணாம மேடம் இருக்கிறான். இல்லப்பா, உங்க தங்கச்சியை சொல்ற, இவர் தான் சமைச்சு போட்டிருக்காரு. யாரு? உங்க தங்கச்சியோட துணி கூட அவர் துவைச்சு போடுறேன்னு சொல்றாரு. அவர் கூட பண்றா மேடம். இவங்க கூட உங்க மேல பழைய போடுறீங்க, அவங்க வீட்டுல தான் காசு கொடுக்குறாங்கன்னு. தம்பி, சும்மா ஒருத்தர் மேல குற்றம் சாட்டக்கூடாது. குற்றம் சாட்டுறது கிடையாது மேடம். உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்து இப்படி குவைட்டா தானே இருப்பா? குவைட்டானா அவ்வளவு குவைட்டா இல்ல மேடம், கொஞ்சம் கம்மியா. ஆமா, ரொம்ப அதிகம் மாறிட்டா. அதனால தான் மேடம் 1 லட்சம் ரூபாய் குத்தோம் நம்ம. அப்புறம் என்ன? இதுதான் மேட்டர். இதுதான் என் தங்கச்சி கொஞ்சம் இத அவன் கரெக்டா சொல்லிட்டான். அதுதான் மேட்டர். இத பாருங்க, தேவையில்லாம நீங்க பழிய போடாதீங்க அந்த பொண்ணு மேல. அந்த பொண்ணு இந்த மாதிரி, அந்த பொண்ணு கொஞ்சம் குவைட்டு தான், இப்படிதான் அவ தெரிஞ்சுதான் நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க. இப்ப அவளை குறை சொல்லிட்டுனா அதை ஏத்துக்கவே முடியாது. இவங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே ஆவாது. அதுதான் என்ன ஏது அது மட்டும் கேளுங்க. இவங்க கல்யாணத்துல எனக்கு சந்தோஷம் கொடுத்தது ஒரு விஷயத்த சொல்லுங்க. கல்யாணத்தை ஒரு விஷயம் சொல்றேன் தம்பி. ஒரு திருமண ஆலோசனை மையம்னு ஒண்ணு இருக்கு. அங்க போய் 2 பேரும் பேசுங்க, அவங்க கரெக்டா உங்களை கைட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒருத்தர் பழி போடுறத விட்டுட்டு எப்படி நல்லா வாழலாம்னு பத்தி யோசிப்போம். சரிங்களா? தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களும் சப்போர்ட் பண்றோம் மேடம். நாங்க எல்லாம் சப்போர்ட் பண்றோம் மேடம். நான் வந்து சப்போர்ட் பண்றேன், புரியுதுங்களா? இவன் வந்து சும்மா நைனாங்கன்னா என்னால முடியாது மேம். தம்பி, நான் சொல்றது கேளுங்க. நான் வந்து சண்டை போடுறத விடுங்க. 2 டைம் வந்து எங்க அப்பா மேல கை வச்சிராரு. நான் ஒண்ணுமே பண்ணாம சைலண்டா இருந்தேன். வேற எவனா இருந்தா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு இருப்பான். எங்க அப்பா மேல வந்து 2 டைம் போனா மெரிட்டி அமிச்சிக்கிறான். தேவையா இதெல்லாம்? ஏன் அப்படி பண்றாங்க? எதனால? ஏன்னா நம்ம சைடு சப்போர்ட் இல்ல. நம்ம ஏழப்பட்ட காரணம். அதாவது அச்சன அடிக்கல. அப்பா மாதிரி பையன் மேல சத்தியம் பண்ணி சொல்லட்டுமா? இப்ப கூட சொல்லட்டுமா? யார் அப்பா மாதிரி? நான் அச்சன் சொல்லி யார் சொன்னது? அவர்தான் சொல்லிக்கிறாரு. கூப்பிட்டு பையன் மேல சத்தியம் பண்ண சொல்லு. நான் அச்சன் சொல்லிட்டேன். நான் சொல்றேன், மெரிட்டி கை தொட்டி வேலை போடான்றான். பொண்ணு வீட்டுக்கு போனா தயவு செஞ்சு நீங்க ஒருத்தர் சண்டை போட்டுக்காதுங்களேன். 2 குடும்பத்திலயும் அந்த பக்கம் மரியாதை கொடுத்துன்னு இங்க ரெக்கார்டிங் ஆகிது. அப்படியே நீ போய் வீட்டுல போய் கண்டிப்பா பாக்குற. நீ எங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா மேடம், எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. நீங்க வந்திருக்கோம்,
புரியுங்களா? எங்களுக்குள்ள வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ வந்துக்கிறாங்களே இவங்களுக்குள்ள தான் ஏதோ பிரச்சனை. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. கொஞ்சம் நான் சொல், அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணுமா வேண்டாமா? ஆமாங்க மேடம். வாழணும்ல. அதனால நீங்க எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. இது வந்து இப்போ சரியாயிடும்னு சொல்லிட்டு அங்கே வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்தேன் நான். இப்போ இங்கே சரியாயிடும்னு சொல்லிட்டு அங்கே போனேன். அங்கேயும் போயிடும்னு சொல்லிட்டு வீட்டு வந்து சாவியெல்லாம் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்க. இப்போ வந்து இங்கே வந்து சரியாயிடும்னு சொல்லி வந்துக்கிறாங்க. நாளைக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆகக்கூடாது. இது மட்டும் கொஞ்சம் அவரோட பிரச்சனை புரியுதா? புரியுதா? நான் வந்து கஷ்டப்படுறேன். நான் இட் இஸ் நாட் ஈஸி. அங்கங்க பிரச்சனை பண்ணி வேண்டாம் வாழ விடுங்கன்னு சொல்றேன். நான் வந்து கேட்பேன். புரியுதா? நீ ரெண்டு குடும்பத்தாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் அவங்களால குடும்பம் பண்ண முடியும். அவ்வளவு எதுக்கு பண்றாங்க? அவங்க வீட்ல இப்போ கூட அவங்க வீடு பூட்டி இருக்கு. புரியுதா? அவங்க வீட்ல நம்ம பாத்துறலாம் மேம். சாப்பாடுல இருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்குறோம் மேம். ஒரு நேரத்துல அவங்க லஞ்ச் டைம்ல இருக்க மாட்டேன்றாங்க. அப்போலாம் நம்ம ஹெல்ப் 3 மாசம் வாடகை என்ன பண்ண முடியும் மேடம்? 3 மாசம் வாடகை விடுவல அவங்க என்ன சொல்றாங்க? வீட்டு காலி பண்ணிட்டு போங்க. இப்போ யார் மேடம்? ஆமா, சாவி எடுத்துன்னு வந்து அமைதியா உட்கார்ந்தீங்க. சாவி எடுத்துன்னு போய் கொடுக்கறதுனால தான் நீ வாடா என்கிட்ட கொடுக்க வேண்டாம். எங்க அம்மா கிட்ட போய் பேசுங்க. அப்படியே சாவி எடுத்துன்னு போய் கொடுக்குறேன் மேடம். என்கிட்ட வாடா. 2 பேர் பக்கம் ஏதோ தப்பு நடந்திருக்கு, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. நடந்ததெல்லாம் போட்டும் அவங்கள வாழ வைக்கணும். அதான் நம்ம வாழ வைக்கணும். வாழ வைக்கிறோம் நாங்க மேடம். வர இதுல கொஞ்சம் பார்த்து பாருங்க மேடம். பேசுறதெல்லாம் கரெக்டா நீ பேரும் அப்பா புரியுதா? உங்க அப்பா எல்லாம் எப்படி பண்ணாரு எல்லாத்தையும் காமிப்பாங்க அவங்க. என்ன சாந்தினி? கரெக்ட் தான் மேடம். இப்போ சென்னைக்கு இங்க வந்தாங்கன்னா நான் சப்போர்ட் பண்றேன் மேடம். எல்லாம் வாழ வைக்கிறேன் மேடம். ரூம் பார்த்து நான் அவருக்கு இங்கே வந்து அவங்க சைடு போனீங்களா அவங்க தான் மேடம் பொறுப்பு. தம்பி முதல்ல அவங்க குடும்ப நல்ல ஆலோசனை முதல்ல 2 பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போனாக்கா அதை விட்டு போட்டு இங்க வைக்கிற அங்க வைக்கிறாங்க. வேற ட்ரீட்மெண்ட் வேணா வர மாட்டேன்டாரே. வர சொல்லிட்டாரு. இப்போ வரது ரெடியா இருக்காங்க. ஃபோன் போய் பார். போலாம் ட்ரீட்மெண்ட். 2 பேரும் வராங்க. வந்து தேவையில்லாம அதுதான் அவங்க அப்பாவும் கேட்டாங்க. அதுதான் பண்ண போறோம். கவர்மெண்ட் ட்ரீட்மெண்ட் தான் மேடம் பண்ணுவேன் நான். சரிப்பா சரி. எல்லாம் கவர்மெண்ட்ல தான் பண்றது. சரி கிளம்புங்க. ரெண்டு தரப்பு ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு ரெடியா இருக்காங்க. ரெடியா ஆவல் ரெடியா மேடம். சரி கிளம்பு. ரெண்டு பேருமே அப்பாவிகள். அவர் எவ்வளவு அழகா அந்த பொண்ணோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போனாரு. அழகா இருந்தது பாக்குறதுக்கு. இன்னசென்ட், ரொம்ப இன்னசென்ட். அந்த குடும்ப நல ஆலோசனை மையத்துக்கு போய் ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க நல்லா வாழ்வாங்க. எல்லாம் தெரியும், எங்களுக்கு எல்லா மூளையும் இருக்கு, நாங்க ரொம்ப ஸ்மார்ட்டா நினைக்கிறதுவங்களை விட இப்படி அப்பாவியா இன்னசென்டா இருக்கிறதுவங்க ரொம்ப நல்லா வாழ்வாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு தேவையில்லாத எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்காது, தேவையில்லாத ஸ்கீமிங்கும் இருக்காது. குடும்பத்துல இருக்கிறவங்கள தான் நம்ம குறை சொல்லணும். ஒருத்தருக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறது, தேவையில்லாம ஒரு பிஸ்னஸ் டீல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது, அப்புறம் கஷ்டப்படுறதெல்லாம் அவங்க தான். குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்க 2 பேரையும் அந்த கவுன்சிலிங்க்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்து அவங்களுக்குள்ள சண்டை போடாம இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை நிச்சயமா நல்லா இருக்கும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.